நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். ரத்வான் படையை கௌரவிக்கும் ஷேக் நைம், ஹிஸ்புல்லாஹ் தடைகள் இருந்தபோதிலும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாக கூறுகிறார். லெபனான் மருத்துவமனை அருகே இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் ஒரு தியாகி, 11 பேர் காயமடைந்தனர். மேற்கு கரையில் இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்துகிறது. ரமல்லா அருகே ராக்கெட் செல் ஒன்றை கண்டுபிடிப்பதாக உரிமை கோருகிறது. இப்ராஹிம் அகில் ஹெஸ்புல்லா இராணுவ கோட்பாட்டின் சிற்பி. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக சவுதி அரேபியா ஒன்றுபட வேண்டும் என்று ஹெஸ்புல்லா தலைவர் வலியுறுத்துகிறார். இனி விரிவான செய்திகள். ரத்வான் படையை கௌரவிக்கும் ஷேக் நைம், ஹெஸ்புல்லா எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாக கூறுகிறார். மூத்த ஹெஸ்புல்லா தளபதி இப்ராஹிம் அகிலின் தியாகத்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் உரையாற்றிய ஹெஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் எதிர்ப்பின் உறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தினார். மேலும் அரசாங்கங்கள் முதல் மக்கள் வரை இஸ்ரேலிய அமைப்பால் ஏற்படும் இருத்தலியல் அச்சுறுத்தலை அங்கீகரிக்குமாறு முழு பிராந்தியத்தையும் கேட்டுக் கொண்டார். தியாகியான தளபதி ஹஜ் அப்துல் காசிம் இஸ்லாமிய எதிர்ப்பில் ஒரு முக்கிய நபராக அவரை புகழ்ந்து பாராட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தி தனது உரையைத் தொடங்கினார். தியாகி அப்துல் காசிம் 1982 படையெடுப்பை எதிர்த்து போராடினார். 1990களின் முற்பகுதியில் மத்திய பயிற்சிக்கு பொறுப்பேற்றார். அன்சாரியா நடவடிக்கையில் போராடினார். மேலும் 2000 போரின் தலைவர்களில் ஒருவராக இருந்தார் என்று அவர் கூறினார். லெபனான் மருத்துவமனை அருகே இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் ஒரு தியாகி, 11 பேர் காயம். தெற்கு லெபனானில் உள்ள டெப்னின் அரசு மருத்துவமனையின் முன் ஒரு வாகனத்தை குறிவைத்து இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து லெபனான் குடிமகன் ஒருவர் வீரமரணம் அடைந்தார். மேலும் 11 பேர் காயமடைந்தனர் என்று சுகாதார அமைச்சகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. அல் மாயாதீனின் நிருபர் மருத்துவமனையின் முன் ஒரு கார் குறிவைக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். நவம்பர் 27, 2024 அன்று போர் நிறுத்த ஒப்பந்தம் மத்தியஸ்தம் செய்யப்பட்டு எட்டப்பட்ட போதிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் ஆயிரக்கணக்கான மீறல்கள் செய்யப்பட்ட நிலையில் இது வருகிறது. இன்று முன்னதாக தெற்கு லெபனானில் உள்ள யாரின் நகரத்திலும் தைராவிலும் ஒரு இஸ்ரேலிய ட்ரோன் ஒரு ஒலி குண்டை வீசியது. தெற்கு லெபனானில் உள்ள யாரோனின் புறநகர் பகுதியில் தீக்குளிக்கும் குண்டுகளை வீசி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தீக்குளிக்க முயன்றதாக எங்கள் நிருபர் மேலும் தெரிவித்தார். மேற்கு கரையில் இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்துகிறது. ரமல்லா அருகே ராக்கெட் செல் கண்டுபிடிக்க உரிமை கோருகிறது. வெள்ளிக்கிழமை விடியற்காலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் வடக்கே உள்ள நப்லஸ் நகரத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்கின. கூடுதலாக ரமல்லாவில் நடந்த சோதனையின் போது ஒரு வீட்டின் மீது எனர்கா ஏவுகணைகளை வீசினர். நப்லஸில் 5 பாலஸ்தீனிய குடிமக்கள் வீடுகள் சோதனை செய்யப்பட்ட பின்னர் ஆக்கிரமிப்பு படைகளால் தடுத்து வைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் நப்லஸின் கிழக்கே உள்ள பலாட்டா அல் பலாட் பகுதியைச் சேர்ந்த 2 முன்னாள் கைதிகளும் அடங்குவர் என்று உள்ளூர் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. ரமல்லாவில் மற்றும் அல் பிரே கவர்னரேட்டில் இஸ்ரேலிய படைகள் ரமல்லாவின் வடக்கே உள்ள சுர்தா நகரத்திற்கு இராணுவ வலுவூட்டல்களை அனுப்பி நகரத்திற்குள் ஒரு வீட்டைச் சுற்றி வளைத்தன. இந்த நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய படைகள் நேரடி தோட்டாக்கள் மற்றும் எனர்கா குண்டுகளை வீசின. இதனால் வீட்டின் சில பகுதிகள் எரிந்தன. வீட்டின் உள்ளே இருந்து ஒரு குடிமகனை அவர்கள் தடுத்து வைத்த பிறகு இஸ்ரேலிய படைகள் வீட்டின் பெரும்பகுதியை வெடிக்கச் செய்தன. இப்ராஹிம் அகில் ஹெஸ்புல்லா இராணுவ கோட்பாட்டின் சிற்பி. இந்த வான்வழித் தாக்குதல் முன்னர் ரகசியமாக மறைக்கப்பட்டிருந்த நவீன சகாப்தத்தின் மிகவும் செல்வாக்கு மிக்க இராணுவ தளபதிகளில் ஒருவரின் கதையை வெளிப்படுத்தியது. ஹஜ் அப்துல் காதர் மற்றும் ஹஜ் தச்சீன் என்றும் நண்பர்கள் மற்றும் எதிரிகளிடையே அறியப்பட்ட இப்ராஹிம் அகில், லெபனான் உள்நாட்டுப் போர் தொடங்கிய ஒரு வருடம் கழித்து 1976 ஆண்டு பெய்ரூட்டில் உள்ள அமேலியா மசூதியில் எதிர்ப்பில் தனது பயணத்தைத் தொடங்கினார். பெய்ரூட்டின் மையப் பகுதியில் உள்ள கார்னிஸ் எல் மஸ்ரா பகுதியில் குடியேறிய பெகா பள்ளத்தாக்கிலிருந்து வந்த ஷியா குடியேறிகளின் மதச்சார்பற்ற குடும்பத்தில் பிறந்தாலும்
அந்த காலத்தின் முக்கிய ஷியா தலைவரான இமாம் முசா சதரின் உரைகளால் அவர் ஆழ்ந்த செல்வாக்கு பெற்று அவரது அமல் இயக்கத்தில் சேர்ந்தார். ஈரானில் இஸ்லாமிய புரட்சி மற்றும் 1982 இல் இஸ்ரேல் லெபனான் மீது படையெடுத்ததைத் தொடர்ந்து இப்ராஹிம் அகில் இமாம் கொமேனியின் சீடராகவும் பெய்ரூட்டில் உள்ள எதிர்ப்பு பிரிவுகளில் முக்கிய நபராகவும் ஆனார். இது ஹெஸ்புல்லா மற்றும் லெபனான் இஸ்லாமிய ஜிஹாத் உருவாவதற்கு தொடக்கத்தை குறித்தது. விரோதப் படைகளுக்கு எதிராக பெரிய தாக்குதல்களை திட்டமிடுவதிலும் செயல்படுத்துவதிலும் அகில் முக்கிய பங்கு வகித்தார். 1982 செப்டம்பரில் இஸ்ரேலை தோற்கடித்து பெய்ரூட்டில் இருந்து பின்வாங்கச் செய்வதிலும் 1982 மற்றும் 1983 ஆண்டுகளில் பெய்ரூட் மற்றும் டயர் ஆகிய இடங்களில் அமெரிக்க, இஸ்ரேலிய மற்றும் பிரெஞ்சு துருப்புக்களுக்கு எதிராக தியாகி நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்குவதிலும் அவர் முக்கிய பங்கு வகித்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக சவுதி அரேபியா ஒன்றுபட வேண்டும் என்று ஹெஸ்புல்லா தலைவர் வலியுறுத்துகிறார். லெபனான் ஆயுதக் குழுவுடனான உறவுகளை சரிசெய்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பொதுவான முன்னணியை உருவாக்குமாறு ஹெஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் நைம் காசம் சவுதி அரேபியாவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லெபனானின் தெற்கில் இஸ்ரேல் அதிக தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் வெள்ளிக்கிழமை ஹெஸ்புல்லா தலைவரின் கருத்துக்கள் வந்துள்ளன. சச்சரவுகளை தீர்க்கவும் கவலைகளை தீர்க்கவும் 3 கொள்கைகளின் அடிப்படையில் ஹெஸ்புல்லாவுடன் ஒரு புதிய பக்கத்தை திறக்க காசம் சவுதி அரேபியாவை வலியுறுத்தினார். இஸ்ரேல் எதிர்ப்பு அல்ல என்பதை அங்கீகரித்தல் மற்றும் கடந்த கால கருத்து வேறுபாடுகளை முடக்குதல். எதிர்ப்பின் ஆயுதங்கள் இஸ்ரேலை மட்டுமே இலக்காக கொண்டுள்ளன, லெபனான் அல்ல, சவுதி அரேபியா அல்ல, உலகில் வேறு எந்த இடத்தையோ அல்லது கட்சியையோ அல்ல என்று அவர் வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.